ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சான்டீஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு, அதுவும் குமரி ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம் வாங்க. மீன் 1 kg, அது விலா மீன் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன், தனியா பொடி 2.5 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், புளிக்கரைசல் 1 கப், தேங்காய் ஒரு பெரிய சைஸு எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. இந்த ஜீரகம், வெந்தயம், கடுகு இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுக்க போகிறோம். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தனியாவையும் லைட்டாக அப்படி வறுத்து கருக விடாமல் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அது டேஸ்ட் மாறிடும். ஸோ நீங்கள் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் தேங்காய் கூட இந்த சின்ன வெங்காயம், இந்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இது அப்புறம் இந்த வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற திங்ஸு மொத்த இன்க்ரீடியண்ட்டையும் போட்டு அரைக்க போகிறேன். நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சதுக்கப்புறம் இன்றைக்கி நான் மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மண் சட்டியில் அரைச்ச விழுதை போட்டதுக்கப்புறமா இந்த தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். அந்த புளிக்கரைசலையும் நம்ம இதில் இப்போ ஊற்ற போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து புளிக்கரைசல் எப்போவுமே கொஞ்சம் மீன் குழம்புக்கு தூக்கலாக போடுங்க. புளி உப்பு இந்த மீன் குழம்புல கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் போட போகிறோம். மீன் போட்டதும் கொஞ்சம் நல்லா கலக்குங்க. இந்த மீன் குழம்புலையே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மீன் குழம்பு வைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு நான் போடுறேன். உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இந்த மண் சட்டியில் வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த கொஞ்சம் ஹீட் ஏறுறதுக்கு டைம் ஆகும். அதே மாதிரி உடனே எல்லாம் அந்த சூடு போகாது. நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா அது கொதிக்கிறது தெரியும். இந்த மீன் குழம்ப நல்லா வத்த வைக்கணும். நல்லா வத்த தான் அந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே அந்த மீன்லேயும் இறங்கும். அந்த மீனும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீன் மட்டுமே எடுத்து சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நம்ம உடனே அந்த மீனை லாஸ்ட்டில் போடுறதுனால அந்த ஃப்ளேவர், இந்த புளியோட டேஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப இறங்காது. நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு நம்மளோட குழம்பு. இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சு கூட வேக வைக்கலாம். இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் எண்ணெயில் இதை தாளிக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் இப்போ ஊற்றி கடுகு, ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை யூஸ்வலாக தாளிக்கிற மாதிரி இதில் தாளிக்கலாம். இதில் தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை தாளித்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஃபிஷ் கறி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், ஆப்ஷனில் ஆளுங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். கூடவே லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.